பருத்தித்துறை முனை பிரதேசத்திலிருந்து 28ஆம் திகதி அதிகாலை கடற்தொழிலுக்கு சென்றபோது கடல் சீற்றம் காரணமாக 2 படகுகள் 4 மீனவர்கள் காணாமல் போயிருக்கிறார்கள். உண்மையாகவே அந்த பிரதேசத்தில் பொறுப்பாக இருக்கின்ற எம்பி ராஜீவன் அவர்கள் அங்கே இருக்கிற அமைப்பாளர் அவரிடம் தெரிவித்து எனக்கும் தொடர்பு கொண்டு அவர் வெளியில் தூரிடம் சென்றிருந்தபடியால் என்னை உடனடியாக செல்லும்படி கேட்டிருந்தார். அதற்கமைய 28ஆம் திகதி பின்னேரம் அப்பிரதேசத்திற்கு பருத்தித்துறை முனை பிரதேசத்துக்கும் அவர்களது வீடுகளுக்கும் சென்று அங்கே கதைத்திருந்தேன். அன்று உடனடியாகவே கடற்படை அதிகாரிகளுக்கும் தொடர்பு கொண்டு அந்த இடத்திலிருந்து தெரிவித்திருந்தேன். அந்த இடத்தில் மீனவர் சங்கத்தால் ஒரு GPS லொக்கேஷனும் தரப்பட்டிருந்தது. அதை அந்த GPS லொக்கேஷனையும் நேவிக்கு அனுப்பியிருந்தோம். ஏனென்றால் கடல் என்பது ஒரு பரந்த தேசம். ஒரு இலங்கையை விட எமது பிரதேசம் 8 மடங்கு கடல் எல்லையை கொண்டிருக்கின்றன. எல்லையை படுத்தால் ஜாழ்ப்பாணத்திலிருந்து பெரிய ஒரு பிரதேசம். அவ்வாறு ஒரு விபத்து ஏற்பட்ட போது நேவியும் கடற்படையும் உடனடியாக விரைந்து அமைச்சரின் வேண்டுகோளுக்கிணங்க கொழும்பிலிருந்து ரோன் விட்டு செக் பண்ணியிருந்தார்கள். அப்போது இனம் காணப்படவில்லை அவர்களை. அதன் பிறகு கடற்தொழிலாளர்களும் 29ஆம் திகதி அங்கே சென்று பார்த்திருக்கிற இன்னும் காணவில்லை. அதே நேரம் நெடுநாள் படகான இன்றைய தினம் எமது கடற்தொழிலுக்கு பொறுப்பாக இருக்கின்ற பிரகாஷ் தோழர் அவர்கள் காலமையிலிருந்து அப்பிரதேசத்தில் தொழிலாளருடன் நின்று கதைத்து அவர்களுடன் வீட்டிலிருந்து என்னுடன் தொடர்பு கொண்டு கதைத்திருந்தார். அதற்கமைய நெடுநாள் படகு இந்தியா எல்லைக்கு செல்வதற்கான அமைச்சரின் அனுமதியை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இந்திய அரசாங்கத்துடன் கதைத்து எமது பிரதேசம் ஏனென்றால் கடல் சீற்றமாக இருப்பதால் எமது பிரதேசத்தில் இனங்காணப்படாது. ஏனென்றால் கடல் அடித்து இந்தியா எல்லைக்கு கொண்டு போய் சென்றிருக்க முடியும் என்று நம்பகமைய இந்தியா எல்லையை தாண்ட முடியாது என்றவையால் இந்திய அரசாங்கத்துடன் கதைத்து உடனடியாக அனுமதியை பெற்று 2 படகுகள் நெடுநாள் படகுகள் இந்தியா எல்லைக்கு சென்றிருக்கின்றன. அதன் ஊடாக நாங்கள் நினைக்கின்றோம் கடற்தொழில் என்பது ஒரு அபாயகரமான தொழில். ஏனென்றால் அவர்களது உயிர்களை துச்சமாக வைத்து தொழிலுக்கு செல்கிறார்கள். அந்த வகையில் எமது கடற்தொழில் அமைச்சென்ற வகையிலும் அனைத்து விதமான நடவடிக்கையும் எமக்கு தெரிந்த உடனேயே அனைத்து நடவடிக்கையும் எடுத்திருந்தோம். கடற்தொழில் கேப்டனுடன் கதைத்திருந்தோம். ஜாழ் மாவட்டத்துக்கு பொறுப்பாக இருக்கின்றவர்கள் நேரடியாக அங்கே நின்று அவர்கள் உறவினருக்கும் நான் தொடர்பு கொண்டு கதைத்து அவர்கள் தந்த GPS லொக்கேஷனையும் அனுப்பியிருந்தோம். அவர்கள் தந்த GPS லொக்கேஷன் முதல் கட்டமாக பிழையாக இருந்திருக்கிறது. பிறகு சரி செய்யப்பட்டு அனுப்பப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் ஒரு இடத்தை சுட்டி காட்டும் போது நீரோட்டமானது அதிலிருந்து அகன்று சென்றும். ஏனென்றால் ஒரு இடத்துல ஒரு பொருள் கடலில் இருக்காது. இதில் தாண்டாந்திரத்தில் கீழால நீரோட்டத்தை அரைக்கி வேறு திசைக்கும் கொண்டு போயிருக்கலாம். அதனால் வெகு சீக்கிரமாக முழு ஒத்துழைப்பையும் பெற்றுக்கொண்டு அவர்களை மீட்பதற்கான நடவடிக்கை அரசாங்கம் இன்று வரை நடவடிக்கை கடவுளை நாங்கள் பிரார்த்திக்கின்றோம். நல்ல செய்தி கிடைக்க வேண்டும் என்ற எண்ணப்பாட்டுடன் இருக்கிறோம். அவர்கள் குடும்பத்திற்கு எமது அரசாங்கம் என்று பூரணமான ஒத்துழைப்பை பெற்றுக் கொடுப்போம். தொழிலாளிகளுக்கும் பூரணமான பெற்றுக் கொடுப்போம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். இந்த காணொலிப்பு தொடர்பாக அதுமாதிரி அந்த கூட்டம் வந்து ஆய்வு செய்கிறது இடம்பெற்றிருந்தது. அதுமாதிரி அந்த பசாவலான் இராணுவ வைத்தியசாளர் அதையும் இடம்பெற்றிருந்தது. இந்த காணொலிப்புக்கு வந்து இராணுவம் வந்து இணக்கம் தெரிவிக்கவில்லை என்று சொல்லி செய்திகள் வருகிறது. இது சம்பந்தம் காணி வெடிவைப்பு சம்பந்தமான முதற்கட்ட ஒரு கலந்தாலோசனை நடைபெற்றிருக்கிறது. உண்மையாகவே விமான நிலையத்திற்கு எவ்வளவு காணிகள் தேவை, இந்த நிலைகளை அவதானிப்பதற்கே அன்றைய தினம் அமைச்சர் வந்திருந்தார். அந்த பிரதேச ஜனாதிபதியின் வேண்டுகோளுக்கு இணங்க இங்கே மட்டுமில்லை, கிளிநொச்சி பிரதேசம் சென்று இராணுவ கேம்புகளை எப்படி மறுசீரமைப்பது, இராணுவத்தை எவ்வாறு மறுசீரமைத்து மக்களுடைய காணிகளை மக்களுக்கு ஒப்படைப்பதற்கான முதற்கட்ட ஆய்வை மேற்கொள்வதற்கு அன்றைய தினம் வந்திருக்கிறார். அன்றைய தினம் காணி வெடிப்புக்காக வரவில்லை. இராணுவத்தினரால் தங்களிடம் இருக்கின்ற இராணுவ கேம்புகள் எவ்வளவு நில எல்லைகள்
அதே நேரம் பிரதேச செயலகம் அவர்களால் மக்களுடைய காணிகள் என்று எவ்வளவு பதிந்திருக்கின்ற தகவலை அன்று அமைச்சருக்கு அன்றைய தினம் நேரடியாக கலாய்வுகளை இதற்கு முன்னைய காலங்களில் அந்த ஆய்வுகள் எல்லாமே எழுத்து மூலமாகத்தான் கருத்துக்களாக சென்றிருந்தன. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், குமாண்டோ பங்களாக்கு முன்னால் மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் வெள்ளிக்கிழமையில். அப்போது அங்கே சென்றார்கள், பொய்யான தகவல்கள் இங்கே இருந்து அனுப்பப்படுகின்றது என்று. மக்களுடைய காணிகள் நிலங்களை நேரடியாக அரசாங்கத்துக்கு செல்லிவிடும் அந்த கருத்தை நான் மேலிடத்துக்கு தெரிவித்திருந்தேன். அதற்கமைய நேரடியாக ஆளுநர் தலைமையிலும் அமைச்சர்கள் தலைமையிலும் அந்த பிரதேச உறுப்பினர்கள், அதே நேரம் எங்களது எம்பிகள் அனைவரையும் உள்ளடக்கி அன்றைய தினம் ஒரு கலந்தாலோசனை மேற்கொள்வதற்கு அந்த கலந்தாலோசனைக்கு அமையத்தான் அமைச்சர்கள் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறார்கள். இராணுவத்தின் காணிகளை அடையாளப்படுத்தி எவ்வாறு இராணுவத்தை மறுசீரமைத்து இராணுவ கேம்ப் எவ்வாறு எதிர்வரும் காலத்தில் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதையும், அதே நேரம் விமான நிலையம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதையும் உள்ளடக்கி ஒரு பொறுமுறையை உருவாக்கி அந்த விமான நிலையத்துக்கு எவ்வளவு காணிகள் தேவை, அந்த காணிகளை அடையாளப்படுத்தி அந்த காணிகள் விமானத்துக்கு தேவை என்றால் அதற்கான உரிமையாளர்கள் இருப்பார்களால் அவர்களுக்கு நஷ்டஈடு கொடுக்கணும். அங்கே பலருக்கும் குறித்திருக்கார்கள், முன்னைய காலத்தில் சுயரிக்கப்பட்ட காணிகளுக்கு இன்று வரை நஷ்டஈடு கொடுக்கப்படவில்லை என்று. அப்போ அதற்கும் துரிதமான நடவடிக்கை எடுத்து ஏவிஎஸ்என் விமானங்கள் இறங்குவதற்கு ஏறுவதற்காக அந்த எல்லை நிர்ணயங்கள் இருக்க வேண்டும். என்னடா முந்தைய மாதிரி சிறிய விமான நிலையங்கள் போதாது, இப்போது ஒரு நீண்ட தூர நோக்குடன் சிறந்த விமான நிலையம் அமைப்பதை தீர்மானித்திருக்கிறோம். அதனால் விமான நிலையத்துக்கு தேவையான காணியை எடுத்துக்கொண்டு அதே நேரம் இராணுவத்தை மறுசீரமைத்து அவர்கள் எவ்வாறு எதிர்வரும் காலத்தில் இராணுவ கேம்புகள் இருக்க வேண்டும் என்பதை மையப்படுத்தி ஒரு வரையறை ஒன்று பொறிமுறையை தயாரிப்பதற்கே அன்றைய தினம் அமைச்சர் வந்திருந்தார். அன்றைய தினம் விடுவிப்புக்காக வரவில்லை. அந்த வகையில் மக்களுடைய நேரடியாக அமைச்சரையும் கூட்டிக் கொண்டு சில பிரதேசங்களுக்கு சென்றிருக்கிறோம், பாடசாலைக்கு சென்றிருக்கின்றோம், கோயிலுக்கு சென்றிருக்கின்றோம். அந்த இடத்தில் இருக்கும் கோயில்களை எவ்வாறு விடுவது அதற்கான பொறிமுறைகள் எதிர்வரும் காலத்தில் பாராளுமன்றத்தில் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு முன்னால் அந்த குழு கூட்டம் கூடும்போது அதை கதைத்து அந்த பொறிமுறையை துரிதப்படுத்தி மக்களுடைய காணிகளை மக்களுக்கு கையளிப்பதே எமது இலக்கு. ஆனால் அந்த காணியை வச்சு தற்போது உடமையை வச்சு ராணுவம் மறுப்பு தெரிவித்து விடுது. இதுக்கு என்ன செய்யும்? அப்படி ஒரு மறுப்பு தெரிவித்ததாக இல்லை. அந்த பொறிமுறை உருவாக்கப்படும் போது அந்த பொறிமுறைக்கு அமைய நடைபெறும். எங்களுக்கே தெரியாது இராணுவம் அப்படி சொன்னதாண்டு, ஆனால் ஊடகவியலாளர் கூறுகிறார்கள். நீங்கள் வந்து ஆட்சிக்கு வந்து ஒரு இடத்துக்கு மேலாக காணியை விடுவிக்கப்படும் சொல்லியிருந்தீங்க. ராணுவம் இருக்கிற காணிகளை விட ராணுவம் வெளியேறப்பட்டு விடுவிக்கப்படுற நிலையில் இருக்கிற நிறைய காணிகளே விடுவிக்கப்படாது. அதுகள் இனங்காட்டி நாங்கள் காட்டியிருக்கின்றோம், அடையாளப்படுத்தி அதுகளை துரிதமாக விடுவதற்கான நடவடிக்கை எடுக்கிறோம். ஏனென்றால் தையிட்டி பிரதேசத்தில் சில காணிகள் இருக்கின்றன, இராணுவத்திற்கு கேம்புகள் இருக்கின்றன, அங்கே இராணுவத்திலும் இல்லாமல் இருக்கின்றார்கள். அது அந்த பொறுமுறைக்கு அப்பால் பட்டு அந்த காணிகளை வெகு சீக்கிரமாக துரிதமாக அந்த பிரதேசத்தில் இருக்க காணிகளை விடுவோம். ஏனைய காணிகளை ஒரு சிறந்த பொறுமுறைக்கு அமைய விடுவதற்கு தீர்மானித்திருக்கிறோம். அதில் அன்றைய கூட்டத்தில் வந்து ஏனைய நாடாளுமன்ற உறுப்பினர்களால் தேசிய மக்கள் சக்தி தவிர்த்து ஏனைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அழைக்கப்படவில்லை என்றும், வழிவடக்கில் குறிப்பாக வந்து வழிவடக்கு பிரதேசத்தில் தவிசாளர் வந்து அழைக்கப்படவில்லை என்று சொல்லி வெறுமனை வந்து அரசாங்கம் சார்ந்தவர்களே வந்து அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள். போதிய புள்ளி விவரங்கள் அல்ல காணிகளை அடையாளப்படுத்தக்கூடிய போதிய தகவல்கள் இல்லாமல் அந்த கூட்டத்தில் தடுமாறி கொண்டிருந்தார்கள். அவ்வாறு ஒன்றும் தடுமாறவில்லை. அரசு புள்ளி விவரக்கும் அரசு புள்ளி விவரக்கும் அப்பாறு இல்லை. அரசு உத்தியோகத்தர்கள் அவர்கள் புள்ளி விவரத்தை கூறியிருந்தார்கள். இராணுவத்தின் புள்ளி விவரம் இங்கே கூறவில்லை. பல பிரதேசத்தில் தான் அங்கே வடிவாக புள்ளி விவரம் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. பல இராணுவ கேம்ப் அந்த கேம்பில் கூட்டிருந்த அவர்கள் தான் அந்த பேர் லிஸ்ட்டை போட்டிருந்தார்கள். இங்கே அப்படி இராணுவம் பேர் லிஸ்ட் போடவில்லை. மாவட்ட அரசாங்க அதிபர்கள் அவர்கள் தான் அந்த புள்ளி விவரங்களை சமர்ப்பித்தார்கள், அமைச்சரிடமும் கையளித்திருந்தார்கள். அதைவிட எம்மாலும் எமது தோழர்களாலும் இராணுவத்தால் துரிதமாக விடக்கூடிய அடையாளப்படுத்திய இராணுவ கேம்ப், என்னென்ன சில கேம்புகள் இருக்கிறது அங்கே இல்லை, சில இடத்துல கடை இருக்கின்றன, பாடசாலை அருகில் இருக்கின்றன. அப்போ அவ்வாறான காணிகளை துரிதமாக விடக்கூடிய நடவடிக்கை எடுப்பதற்கு அந்த காணிகளை மாலான சில அமைப்பாளர்கள் கூடாக அந்த அடையாளப்படுத்தி காண்பிப்போம். அது துரிதமாக விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுப்போம். கடந்த கால ஆட்சி காலத்தில், அதாவது மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதி இருந்த ஆட்சி காலத்திலே வந்து சில காணிகள் விடுவிப்பதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்றிருக்கும். குறிப்பாக வந்து மயிலிட்டி காணிக்க மாதா தேவாலயத்துக்கான வழிபாடுகள் செய்வதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. அதே மாதிரி ராயராஜேஸ்வரி அம்மனுக்கு கட்டுப்பாடுகளுடன் செல்வதற்கான அனுமதிகள் வழங்கப்பட்டிருந்தது.
இவ்வாறான நிலையில இப்போ வந்து 10 வருடங்கள் கடந்த நிலையில் ராணுவத்தினர் வந்து இப்போவும் தேசிய மக்கள் சக்தி 2 வருடம் கடந்திருக்கு ஆட்சி அமைத்து இந்த இப்போவும் வந்து அவர்கள் வந்து பாதுகாப்பு காரணங்களுக்கு கூறி இந்த இடங்களுக்கு அனுமதிக்க மறுத்து இல்லை நாங்கள் அந்த இடத்தில் இருக்கின்ற ராஜா காணிக்கை அம்மையன் கோயிலையும் பார்த்திருந்தோம். அதே நேரம் அமைச்சரை கூட்டிக் கொண்டு போய் அந்த தேவாலயம் இருந்த பகுதியிலையும் காட்டியிருக்கோம். அதற்கு அருகில் இருந்த அவர்கள் அது என்னென்று சொல்றது உயிரிழந்தவர்களை நினைவு கூறுகின்ற இடம் ஆலயம் நினைவு கூறுகின்ற வனஸ்தலம் உயிரிழந்தவர்களின் அந்த பிரதேசம் இனங்காட்டியிருக்கிறோம். அதுகளை விடுவிப்பதற்கான நடவடிக்கையை துரிதமாக எடுப்போம். அதன் பிறகு இராணுவத்தின் ஒரு பொறிமுறை ஒன்று கட்டமைப்பு வடமாகாணத்துக்கான ஒரு பொறிமுறை சிறந்த பொறிமுறை இதுதான் இவ்வாறு தான் இருக்கும் இந்த மக்களோட கூட்டுக்கு அந்த பொறிமுறைக்கு அமைய மக்களுடைய காணிகளை மக்களுக்கு கையளிப்பதே முதலில் ஏற்படுவதாக நீங்கள் உணரவில்லையே. ஒன்றுக்கு தானே அரசாங்கம் ஏற்று இப்போது 2 வருஷங்கள் ஆகின்றன. நாங்கள் எங்களிடம்தான் 100% அதிகாரம் இருக்கின்றன. மக்களுடைய கருத்துக்களையும் கேட்டுக்கொண்டு எதிர்வரும் காலத்தில் அவர்கள் சரியான பொறிமுறையை இனங்கண்டு இப்போது சரியான பொறிமுறைகள் மாவட்ட அரசாங்க அதிபர்கள் அவங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. அதை நாங்கள் மேலிடத்துக்கு நாங்களாகவும் கொண்டே சமர்ப்பிக்கிறோம். மக்களுடைய கலந்தாலோசித்து அதில் இருக்கும் GS பிரிவுகள் இருக்கின்றன. அவர்களிடம் அந்த குழு கூட்டங்களை கூடி அவர்களின் வேண்டுகோளை மேலிடத்துக்கு அமைக்கும் போது துரிதமாக நடவடிக்கை படிப்படியாக நடக்கும். நாங்கள் இராணுவத்திற்கான ஒரு காலையில் என்று அந்த இராணுவத்துக்கான பொறிமுறை உருவாக்கிவிட்டு அதன் பிறகு எவ்வளவு காணிகள் எவ்வாறு விடுவிக்கப்படும் என்று துரிதமான அந்த நடவடிக்கை எடுப்போம். இல்லை நாங்கள் சொல்கிறேனே இது வந்து பாராளுமன்றத்தில் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் அந்த குழு கூட்டத்தை கூடுவார்கள். நாங்கள் அமைச்சர் நேரடியாக கள விஜயம் செய்திருக்கிறார்கள். ஏனென்றால் நேரடியாக விஷயம் செய்யும் போதும் பாராளுமன்ற கதைக்கும் போது அவர்களுக்கு விளங்கும். அந்த வகையில் அன்றைய தினம் நேரடிய கள விஜயம் ஒன்றை தான் அமைச்சர்களை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதன் பிறகு பாராளுமன்றத்தில் பாதுகாப்பு கமிட்டி நடக்கும் போது எமது உறுப்பினர்கள் கூடும்போது அமைச்சர்களுக்கு விளங்கும் இவ்வாறு செய்யலாம் என்று அந்த பொறுமுறைக்கு அமைய பாராளுமன்றத்தின் ஊடாக அந்த முடிவை நாங்கள் எடுப்போம். கீரிமலையில் அமைந்திருக்கிற ஜனாதிபதி மாளிகையுடைய தற்போதைய நிலவரம் அது வந்து பிஓயிடம் கையளிக்கப்பட்டிருக்கிறது. நகர அபிவிருத்தி அமைச்சகங்களில் நாங்கள் அந்த இடத்தை கையளித்திருக்கின்றோம். நல்ல ஒரு அந்த பிரதேசத்துக்கு நல்ல அபிவிருத்தியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கட்டமைப்பு ஏற்படுமாக இருந்தால் அதை நாங்கள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம். அது தமிழ் மக்கள் இங்கே இருக்கிற புலம்பெயர் தேசத்தில் இருப்பவர்கள் நல்ல ப்ராஜெக்டுகள் மாவட்ட அரசாங்கத்தை கொண்டு வரும். ஏனென்றால் அந்த பிரதேசம் அபிவிருத்தியாகணும். கீரிமலை என்பது முன்னைய காலத்தில் கேக்கஸ் என்பது ஒரு பாரிய தொழில், அதே நேரம் மக்களுக்கு நல்ல வருமானம் ஈட்டக்கூடிய பிரதேசமாக கரையோரம் இருந்தது. அந்த சீமேந்து தொழிற்சாலை இன்று கைத்தொழில் வலயத்துக்கு ஒப்படைத்திருக்கிறோம். அந்த பிரதேசத்தில் அதிகளவான கைத்தொழில் தொழிற்சாலைகள் வருவதற்கு இருக்கிறது. அப்போது இந்த பிரதேசமானது அபிவிருத்தியாகும். அந்த நடவடிக்கைக்கு நாங்கள் அது அரசாங்க அதிபருக்கு ஊடாக புலம்பெயர் தேசத்தில் இருக்கும் இதில் கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் அதுக்கு ஏதாவது நல்ல ப்ரொபோசல் கொடுத்து நல்ல இதுகளுக்கு கொடுக்கும்போது அதை ஒப்படைப்பதற்கு தீர்மானித்திருக்கிறோம். ஒப்படைப்பதாக இருந்தால் கீரிமலை பருத்தித்துறை வீதியை வந்து முட்டா திறந்துவிட வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்குது. அதில் வந்து கீரிமலையிலிருந்து காங்கேசன்துறை பகுதி வரையில் வந்து சுமார் 1.5 கிலோமீட்டர் தூரம் வந்து உயர்வாத நிலையமாக பிரயாணப்படுத்தி வச்சிருக்கோம். அது நாங்கள் கதைத்திருந்தோம். அந்த காபர் அமைப்பு சிறந்த முறையில் இருக்கும்போது அதுக்கான நடவடிக்கை எடுப்போம். காபரை புனரமைப்புக்கு தீர்மானித்திருக்கிறோம். அப்போது காபர் புனரமைக்கும் போது அந்த பொறுமுறை பாராளுமன்றத்துக்கு கூட எதிர்காலத்தில் எடுப்போம். நாங்கள் அதையும் கேட்டிருந்தோம். நாங்கள் இப்படி காபர் இந்த மாதிரி அமைய போகுதுன்றது அது ஒரு சிறிய பிரதேசம் தான் இருக்கின்றது அந்த காபருக்கும் அந்த கரையோரத்துக்கும். ஏனென்றால் காபர் ஒன்று சிறந்த காபர் உருவாக்கப்படும் போது அந்த பிரதேசத்தின் மக்களுடைய காணி இருக்குமே இருந்தால் அதுக்கான நஷ்டம் கொடுத்து காபருக்கு தேவை என்றால் சிறந்த காபர் ஒன்று வருவதற்கு எங்களுக்கு மாசை இங்கே பல பொருட்கள் இறங்கணும், கண்டெய்னரில் வந்து இறங்கணும், அதுக்கு பொறுமுறை ஏற்படுத்துவது கண்டிப்பாக அது நடைபெறும். ஆனால் வடக்கில் மாத்திரம் தானே இந்த விமான நிலையங்கள் துறைமுகங்கள் வந்து உயர்வாத நிலையத்துக்களை வச்சு நீங்கள் அபிவிருத்தி செய்யணும். வேறு இடங்களை வந்து இதில் வந்து பொதுமக்கள் இல்லை நாங்கள் அதுக்கு தான் அது இந்த இடத்துக்கு கதைத்திருந்தோம். கொழும்பு விமான நிலையம் குறைந்தது 1800 ஏக்கருக்கு அதிகமான காணிகளை கொண்ட சுற்றளவு. இங்கே 500 ஏக்கருக்கு தான் இருக்கிறது. அது சிறிய விமான நிலையமாக தானே முன்னே காலத்தில் இருந்தது. இப்போது பெருப்பிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஒரு நாங்கள் எங்களது பாராளுமன்ற உறுப்பினர் என்ற ரீதியிலும் இந்த பிரதேசத்தை என்ற ரீதியிலும் கொழும்புக்கு அடுத்தபடியான விமான நிலையமாக மாற்றுவதே எமது இலக்கு. அந்த இலக்குக்கு ஒரு சிறந்த விமான நிலையம். ஏனென்றால் இந்தியாவை எடுத்துக்கொண்டால் 27 ஸ்டேஜ் இருக்கிறது.
அப்போது இந்தியாவிலிருந்து அதிகமான சுற்றுலா பயணிகள் வருவார் என்ற சிறந்த ஒரு விமான நிலையம் ஒன்று தேவை அதிகமானது. பெரிய விமானங்கள் தரையிறங்கக்கூடிய நிலையை உருவாக்க வேண்டும். அதற்காக அந்த கட்டமைப்பு ஏவிசியோட கதைத்து அந்த பொறுமுறை நாடு முன்னேறி கொண்டு போகும்போது சுற்றுலா பயணிகள் அதிகரிக்கும். அப்போது வடமாகாண இலங்கைக்கு அடுத்த விமான நிலையம் என்றால் பலாலியாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்புடன் அரசாங்கத்தை கருத்து. ஆனால் பலாலி விமான நிலையம் திறக்கப்பட்டு கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு மேல ஆகிவிட்டது. ஆனால் அதனுடைய உட்கட்டமைப்புகள் வந்து இப்போது உடலில்லா நிலையில இருக்குது. அதே நேரம் காங்கேசன்துறைக்கு நாகப்பட்டினத்துக்கு இடையிலான கப்பல்ஸ்கள் இடம்பெற்று வருகின்ற போதிலும் வந்து அங்கும் வந்து உட்கட்டமைப்பு வசதி போதாமத்தான் இருக்கிறது. பயணிகள் தங்குறதுக்கான இடங்கள் மற்றும் அவர்களுக்கான ஓய்வு அறைகள் இப்போது விமான நிலையம் முதற்கட்ட பணி பூர்த்தியாகி கொண்டிருக்கிற ஓய்வு இடம் இருக்கக்கூடிய இடம் ஒன்று கட்டிடம் கட்டி இப்போது இறுதி தருவாய் எட்டி கொண்டிருக்கிறது. அபிவிருத்தியை ஒரே நாளில் கொண்டு வந்து வைக்க முடியாது. அது ஒரு படியாக செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. அது மக்கள் உணர்வார்கள். முதற்கட்ட பணி வெகு சீக்கிரமாக நிறைவேற்று அதற்கான திறப்பு விழா மக்களிட கையளிப்புக்கான நடவடிக்கை எடுப்போம். தையிட்டி விகாரை தொடர்பாக கூறுவதாக இருந்தால் உங்களுக்கு தெரியும், காணியை விடுவிப்பதற்காக முன்னைய தினம் அளப்பதற்காக நிலவர எல்லாரும் இணைந்து வந்திருந்தோம். அப்போது அந்த வீதிகளை மட்டும் அளவீடு செய்திருக்கிறது. வெகு சீக்கிரமாக அதற்கான முற்றுப்புள்ளியை வைப்போம். இல்லை, நாங்கள் அந்த வீதியை இனங்காட்டிய பிறகுதான் பிரதேசவை அப்படி ஒரு வீதி இருக்கிறதா என்று நீதிமன்றத்தை நாடுகிறது. இதற்கு முதலில் நாடவில்லை. அப்ப அதென்றால் அப்போது முந்தி பிரதேசவை இல்லை, விகார கட்டைக்க பிரதேசவை இல்ல போலீஸ் வழக்கு பிரதேசவை இப்போதுதான் அந்த வீதியை விடுவிப்பதற்கு தணிக்கிறது. இதற்கு முதல் பிரதேசவை இயங்கவில்லையா? எங்களது ஆட்சியில் தான் இப்போதுதான் பிரதேசவை தேர்தல் நடைபெற்றதா? விகாரை கட்டும் போது பிரதேசவை இல்லையா? அப்போது நடவடிக்கை எடுக்காதவர்கள் அரசியல் நலனுக்காக இவ்வாறான செயற்பாடு செய்கின்றார்கள். வெகு சீக்கிரமாக விகாரை சூழலுள்ள காணிகளை விடுவிப்பதற்கு நடவடிக்கை நாங்கள் எடுப்போம். இந்த போலீசார் வந்து விகாரைக்கு எதிராக அல்லது காணி பிடிச்சதுக்கு எதிராக இந்த நடவடிக்கை நல்லது. அண்மையில கூட ஒரு இனவாத குழு அந்த விகார பிரச்சனைக்கு பிறகு நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு அந்த விகாரையில வந்து கூடாரம் இருக்கிறது. ஆனா இது வரைக்குமே அதுக்கு எதிராக போராடுறாங்களோ இல்ல அதுக்கு எதிரான மக்கள் தமிழ் மக்கள் மேல கொண்டு வரப்படுற முறைப்பாடு வழக்கோ மாதிரி போலீசார் ஒன்று தானே போராட்டம் நடக்கும்போது அந்த இடத்தில் போலீசார்கள் ஏதாவது வன்முறை நடைபெறக்கூடாது என்ற எண்ணப்பாட்டில் அங்கே இருக்கிறார்கள். ஏதாவது முன்னைய போலீசார்கள் செயற்பட்ட விதம் மாறி முன்னைய ஆட்சி காலத்தில் செயற்பட்ட விதம் மாதிரி இப்போது போலீசார்கள் செயற்படுவதில்லை. ஒரு சில சம்பவங்கள் இடம்பெறலாம். ஆனால் நாங்கள் ஒன்றை கூறுகிறோம், இந்த விகாரை பிரச்சனையை முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று ஒரு முனைப்புடன் தான் நாங்கள் பயணம் செய்கிறோம். ஒரு சில அரசியல்வாதிகள் இந்த பிரச்சனையை வைத்து நாங்கள் எவ்வாறாவது அரசியலில் வந்து விடலாமா, இந்த விகாரை பிரச்சனையை வைத்துக்கொண்டு தாங்கள் நீண்ட அரசியல் சுகத்தை அனுபவிக்கலாமா என்று நினைக்கின்றார்கள். அது மக்களுக்கு நன்றாகவே தெரியும். விகாரை கட்டும் போது இருந்த அரசியல்வாதிகள் தான் இன்று போராடுகிறார்கள். அன்று என்ன செய்தார்கள் என்று அவரிடம் கேட்டுக்கொள். நாங்கள் அந்த விகாரை பிரச்சனைக்கான முற்றுப்புள்ளியை வைப்பதற்கு தீர்மானிக்கின்றோம். இல்லை, அது தொடர்பாக அந்த இடத்தில் கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. அது தொடர்பாக கதைத்திருக்கின்றோம். எதிர்வருங்காலத்தில் பாராளுமன்றத்தில் அது தொடர்பாக கதை. இந்த சட்டம் எல்லாருக்குமே சமம் என்று சொல்லி தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அடிக்கடி சொல்லி வருகிறது. இந்த பிக்குகள் தொடர்பாக வந்து அந்த சட்டம் வந்து சமமாக பேணப்படுகிறது. பிக்குகள் தொடர்பாக இல்லை, அனைவருக்கும் இந்த சட்டம் சமமாகத்தான் செயற்படுகிறது. அங்கே வாதாடுகின்ற சட்டத்திறனிகளை பொறுத்து தான் இருக்கின்றது. அந்த வகையில் நாங்கள் ஒன்றை கூறுகிறோம், நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கிறது. நீங்கள் சொல்லுவீர்கள் இது நாள் வரைக்கும் ஏர்போர்ட்டில் இந்த பிக்குகளையும் கைது செய்திருக்கிறார்களா, போதைப்பொருள் கொண்டு வந்திருக்கு, நாங்கள் வெளிப்படையாக சொல்கிறோம். அப்போ நீங்கள் கேட்கின்ற சூட்சுமம் தெரிகிறது. இந்த சிறுவர் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்கப்பட்ட பிக்குகள் இன்று சிறுவர் அதிகார சபையை சொல்லுகிறது 300க்கு அதிகமான சிறுவர்கள் புத்த பிக்குகளால் சீரழிக்கப்பட்டிருக்கார்கள். அதே மாதிரி 18க்கு அதிகமான கம்ப்ளைண்ட் வந்திருக்குது கிறிஸ்ட போதகர், அதே மாதிரி ஏனைய போதகர்களால். இது அனைத்து பிரதேசங்கள். ஏன் உங்களுக்கு தெரியும், முல்லைத்தீவில் இப்போது ஒரு 2 மாதத்துக்கு முதல்ல ஒரு பிறந்தநாள் பார்ட்டி என்று கூட்டிக் கொண்டு போய் கை செய்து. அப்போ எங்களுக்கு தெரியும், மதங்கள் எல்லாமே இந்த கெட்ட
மற்ற ஒரு சுய சக்திகளால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது, அவர்களால் இயக்கப்பட்டிருக்கிறது. இவர்களும் எல்லாரும் மனிதர்கள் தான். அப்போது பௌத்தமோ ஹிந்துவோ சைவமோ எல்லா மதங்களையும் மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு தேசிய மக்கள் சக்திக்கு இருக்கின்றன. அதை கண்டிப்பாக நல்ல மதம், ஒழுக்கமுள்ள மதங்களாக மீட்டெடுப்பதற்கான பொறுமுறையை ஏற்படுத்துவோம். முன்னைய காலத்தில் என்றால் இது தகவலே வெளியில் வந்திருக்காது, தான் சொல்ல வேண்டியது. நீதித்துறையிலே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினுடைய செயற்பாடு நேரடியாக இடம்பெறுவதாக இல்லை இல்லை. இப்போ ஊடகத்தில் பலரும் பல கருத்துக்களை முன்வைக்கலாம். நீதித்துறையில் எந்த வகையிலும் நாங்கள் செய்யவில்லை. முன்னைய காலத்தில் நீதியரசர்களை மாற்றிய போது நாங்கள் மாற்றவில்லை. அவ்வாறு நாங்கள் நீதியை சமமாக வழங்குகிறோம். இருந்தவர்களை இருந்த இடத்தில் வைத்துக்கொண்டு பதவி உயர்வு வளர்ந்திருக்கிறோம். எந்த வகையிலும் நாங்கள் அழுத்தம் பிறப்பிக்கவில்லை. பாராளுமன்றத்தில் சட்டம் இயற்றப்பட்டு ஒழுங்குமுறை வைக்கப்படும். அதான்